அண்மைச் செய்தி. 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வடக்கு கேரள பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுவதன் காரணமாகவும், அதே போன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று இடிமுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழை கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்திலே முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் 22ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணங்களால பெரிய அளவான மழைக்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மாலை அல்லது இரவு நேரங்களுக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரைக்கும் காலையில வானம் மேகமூட்டம் இருந்தது. சென்னைக்கு அருகே கிழக்கு வடகிழக்கு திசையில மேக திருச்சிகள் இருந்தது. இதன் காரணமாக மேகமூட்டம் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் சென்னையுடைய வெயில் தாக்கம் இயல்பை விட 3 டிகிரி குறைவாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அந்த மேகக்கூட்டங்கள் கலைந்திருப்பதனால் வழக்கம் போல இயல்பான அளவில் வெயில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் காணப்படும் எனவும், மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.